Dum dum da down. Dum dum da down. Dum dum da down. Da down. அவ்வளோதான் தெரியும். அப்படிலாம் பாட்டு பாரு என்ன பண்ணும் இன்னைக்கு இன்னைக்கு ஆடும். ஆக்சுவலி என்னன்னா நான் ப்ரஷ் எடுத்துட்டேன். நான் வந்து எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்கோட இந்த டப்பா இது. இதில் வந்து எப்படின்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட், ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதில் பெருசில் வந்து நான் மேக்ஸிமம் தண்ணி ஊற்றிக்குவேன். இதில் வந்து நான் ஏதாவது கலருக்கு இது மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக இதில் பண்ணிப்பேன். எப்பயுமே ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட். நீங்கள் என்ன கலர் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஒயிட் பேசிக்காக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அடிக்கிற அது மேலே இருக்கிற கலரோட டெப்த் வந்து உங்களுக்கு தெரியும். இல்லைனா வந்து அது நடக்காது. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட கலர் வந்து பேண்ட்டு தாண்டி, அதாவது மேலே இருக்கிறத தாண்டி கீழே பெனிட்ரேட் ஆகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறேன். நடுவில் வந்து இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இதை வந்து இப்படி நான் பெயிண்ட் பண்ணுற ஏரியாவில் வச்சுட்டேன் அப்படின்னா என் கலர் வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகாது. இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கலர் வந்து உள்ள வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. வேஸ்ட்டாக போயிடும் கிளாத்து. எல்லா சைடும் கலர் ஆகிடும். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை பண்ண தான் ஆகும். ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு ப்ராசஸ் இது கலரிங். நான் வந்து என்ன தெரியுமா நினச்சேன், பயங்கர இதில் வந்து நிறைய சொதப்புவேன் இப்படிதான் நான் நினச்சேன். ஆனால் வந்து நடக்கலை. 3 சேர்த்து எனக்கு அந்த சில்வர் கலரில் இருக்கணும். க்ளோ ஆகணும். எங்கேயாவது லைட் வெளிச்சத்துக்குலாம் பொண்ணு வச்சுக்குவேன். அப்படி க்ளோ ஆகணும் என் பேண்ட்டு. பார்க்குறவங்களுக்கே வந்து ஒரு டிஸ்கோ ஃபீல் தரணும். பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வாயிலேயே வடை சுடலாம், கனவுலேயே கோட்டை கட்டலாம். ஆனால் ரியாலிட்டியில் அதெல்லாம் பாசிபிளான்னு பார்க்கணும்ல. ஆக்சுவலி யாராச்சும் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் உடஞ்சதுக்காக ஃபீல் பண்ணுவாங்களா? நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். இப்போ எனக்கு என்ன நடந்தாலும் நான் போயிட்டு நான் இன்னைக்கு சாப்பிடலை, பசிக்குதுன்னு கூட நான் போய் கால் பண்ணி சொல்லுவேன். அந்த மாதிரியான ஆளாக இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கையே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா. எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். இல்லை என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வேணும். சரி அதெல்லாம் விடுங்க. அதாவது ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். லைக் அப்படியே இருக்குதேன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து ரொம்ப வந்து கஞ்சத்தனமாகவும் பண்ணக்கூடாது. இந்த இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம போடுற எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதுக்கெல்லாம் லிமிட்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இஸ் இட் ஒர்த் ஆஃப் பேயிங் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நிலாவில் வேலை முடிந்து விட்டது மக்களே. இவ்வளோ நாள் நான் வந்து இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் யாருமே பாடினது கிடையாது. அதனால் மறுபடியும் நான் கேட்க போகிறேன். நிச்சயமே இல்லை, கேட்பேன். இந்த வாரம் என்ன பாட்டு அப்படின்னா, மான் கராத்தே படத்தில் வந்து அனிருத்தும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அது என்ன பாட்டுன்னு நீயே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோ. அந்த பாட்டு இது பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்த இது இப்போ ரொம்ப நாள் பெண்டிங் வச்சுருந்தது வந்து அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி. இன்னொன்று வந்து என்னன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஓகே நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்ததை நம்ம பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஒரு நிம்மதி. 2 நிம்மதி, டபுள் டமாக்கா. எல்லாரும் வந்து இந்த LIK படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து அதில் ப்ரோன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து அப்படி அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்த மனுஷனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாய்ஸுக்கும் அந்த கேரக்டருக்கும் செம்ம க்யூட்டாக இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆர்கானிக் வேர்ல்டுக்குள்ள போய் அவனை கொன்னுடு சூரியன். எங்க அண்ணனை தொடணும்னா என்னை தாண்டி தாண்டா தொடணும். ஆனால் இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை அப்படி தான் ஃபீல் பண்ணேன்.
ஆடா வாய்ஸ் நல்லா சூட் ஆகுது அப்படின்னு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பொறுமை உள்ளவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னேன். நான் வந்து ஒரு பொறுமையிலேயே மிட்டான பொறுமை உள்ள ஆளு. ரொம்ப பொறுமையும் கிடையாது, ரொம்ப கம்மியான பொறுமையும் கிடையாது, ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச். சரியா? ரொம்ப உட்காந்துட்டு இருக்கவும் முடியல. கொஞ்சம் செய்வேன், ஆனால் இவ்வளோ செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால் முடியல. நான் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் பழைய ப்ரெஷ்ஷை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவேன் நினைக்கிறேன். வாங்கடா அப்படின்ட்டு. நான் ஒரு 15 நிமிஷத்துல இந்த வீடியோ எடுத்து முடிச்சுடுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன். போகுது, மணிக்கணக்கில் போகுது இந்த வீடியோ. எப்படியோ பேண்ட்ல பாம்பு நல்லா வந்தா போதும் எனக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு தெரியுமா. ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருக்குது. நாஸ்டாலஜிக்கா பண்ணுவோம் ப்ரோ அந்த மாதிரி. என்னதான் துராந்தர், பாகுபலி அப்படின்னு சொல்லி எத்தனை படம் வந்தாலும் கேஜிஎஃப்க்கு ஈடாகுமா சொல்லு? நான் வந்து ஒரு பயங்கரமான யஷோட ஃபேன் கிடையாது. அக்கி பாய் ஃபேன் கேர்ள். சீரியஸா நான்லாம் வந்து பார்ட் 1 வந்தப்போ ஏன்டா எனக்கு தெரியல, நான் ஏன்டா இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கல அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா. லிட்டரலி அழுதுருப்பேன், ஆனால் நான் அழுகலை. அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணலை. அதுலேயே ஒரு டைலாக் இருக்கும், சம்பட்டியா பிடிச்சிட்டு ஏன்டா அங்கேயே நிற்கிற, போ. ஏண்டா சம்பட்டியை புடிச்சிட்டு அங்கேயே நிக்கிற, வச்சிட்டு போ. ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்கிச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தானே. யாராச்சும் என்கிட்ட வந்து அனி மியூசிக் போட்டா படத்துக்கு போயிடுவேன் நீ அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். போயிடும் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக நான் படத்துக்கு போனதே வந்து அனி மியூசிக் போட்டுக்கிறாரு அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வருஷம் நிறையா படத்துக்கு போனேன். அனி வந்து இசை உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபர். இதுலேயுமே நம்ம வந்து பெட்டராக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பெட்டராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியும். அப்படின்னா யாருமே பெட்டராக யாருமே கால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு கான்ஃபிடென்ட்டோட பிடிச்சதுன்னா இறங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் காட்டலாம். இறங்கணும்னா மாஸ்க் காட்டியே தீருவேன்னெல்லாம் பண்ணவே முடியாது. என்னடா சும்மா அவனை நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு. டிஸ்க்ளைமர், பொறுமை இருந்தால் மட்டும் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. நான் இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து வீசிட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். மாதிரி செம்மையாக இருக்குது. சீரியஸாக வந்து பார்க்கறதுக்கே வந்து அப்படி இருக்குது. ஆனால் நான் போட்டு போனால் என்ன மாதிரி ரியாக்ஷன் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து சில்வர் கலர் அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதே வந்து நல்லா இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்குவேன், சத்தியமாக எனக்கு இந்த ஆர்வம் இருந்திருக்காது. நல்லா வேற இருக்குதா, அப்படியே வெயிட் பண்ணிருக்கிற ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு. பாம்புக்கு அவுட்லைன் மட்டும் போட்டு முடிச்சிருக்கேன். வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம், அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி முழுசாக முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். பார்க்கலாம். வெயிட் ஸ்டே வித் மீ.